27 வருடத்துல முதன்முறையாக ஐசிசி தரப்பிலான வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சொல்லக்கூடிய அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது சவுத் ஆப்பிரிக்கா. இது சவுத் ஆப்பிரிக்காவினுடைய வெற்றியா? கிடையவே கிடையாது. கோட்டா கேப்டன் கிண்டல் செய்யப்பட்டு தற்பொழுது சவுத் ஆப்பிரிக்கா கேப்டன் என ரெஜிஸ்டர் செய்யப்பட்ட டெம்பா பவுமாவினுடைய வெற்றி. நிற பாகுபாட்டுக்கு எதிராக நெல்சன் மண்டேலா 27 வருடம் சிறையில் இருந்தாரு. 1990ல விடுதலையாகி 94ல அதிபராகி நிற பாகுபாட்டுக்கு எதிராக அரும்பாடுபட்டார். இவ்வளவு போராட்டத்திற்கு பிறகும் நாடு என்ன ஆனது? நாசமாய் போனது. இந்தியா எப்படி ஜாதிய ரீதியாகவோ மத ரீதியாகவோ மூழ்கியதோ அதே போலதான் அமெரிக்காவுல நிறப்பிரிவினை, சவுத் ஆப்பிரிக்காவிலையும் நிறப்பிரிவினை. எந்த அளவுக்கு தெரியுமா? ஜாதிய ரீதியா ஒதுக்கி ஒதுக்கப்பட்டவன்ல இருந்து ஒருத்தனை கேப்டன் ஆக்கினா அவன் சொல்றதெல்லாம் நான் கேட்கணுமான்னு சொல்லிட்டு உயர் ஜாதியில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் ஒரு கருப்பின மனிதனை கேப்டன் ஆக்கினா நாங்க விளையாட மாட்டோம்னு சொல்லிட்டு சக வீரர்கள் செய்தது பவுமா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வழி. அது சவுத் ஆப்பிரிக்காவுக்கு இவ்வளவு நாள் கப்பே கிடைக்கல, வேர்ல்டு கப்பே கிடைக்கலன்னு சொல்ற வழியை விட பெருசு. அந்த அரசாங்கமே நீங்க விளையாடலனா இடஒதுக்கீட்டை கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு மிரட்டி தான் சக வீரர்களை விளையாட வச்சாங்க. யார் அந்த நாடு வேணான்னு சொன்னதோ, யார் விளையாடினா நாங்க விளையாட மாட்டோம்னு சொன்னதோ, கடைசியில அந்த கருப்பின மனிதன் கையால தான் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கப் கிடைக்கணும்னு வரலாறு காத்துக்கிட்டு இருந்தது போல. எந்த கருப்பினம் வேணான்னு சொன்னாங்களோ அந்த கருப்பினத்தால தான் இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வரலாறு எழுதணும்னு இருக்கு. இது கிரிக்கெட்டை கண்டுபிடிச்ச காலத்திலிருந்து ஒரு வேர்ல்டு கப் கூட தொடாத இருந்த சவுத் ஆப்பிரிக்கா, நீ என்ன தொடாதன்னு சொன்ன கருப்பினத்தால தான் வேர்ல்டு கப்பையே தொட வேண்டி இருக்குன்னா இதாங்க வரலாறு. Powerful men come from powerful cases. In politics, நெல்சன் மண்டேலா. In cricket, டெம்பா பவுமா. பவுமாவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா தீண்டாமை ஒரு பாவச்செயல் சொல்லிட்டு கமெண்ட்ல போடுங்க. அப்படியே கிரிக்கெட் நிகழ்வுகளை ஒரு நிமிடத்துல தெரிஞ்சுக்கணுமா? ஷார்ட்ஸ் தமிழை ஃபாலோ பண்ணுங்க.